சாமி கும்பிட்டு முடிஞ்சதும் சாமி ரூமில் அப்படி எடுத்து வச்சிடலாம். விளக்கில் நெய் இருக்கிற வரைக்கும் அப்படியே எரிய விட்டுடலாம். அது நம்மளா மலை ஏற்றணும்னு இல்லை, அதுவாகவே மலை ஏறினாலும் பரவாயில்ல. இந்த குங்குமத்தை நம்ம டெய்லி வச்சுக்குவோம் இல்லையா, அந்த குங்குமத்தோட சேர்த்து வச்சுட்டு டெய்லி வச்சுக்கலாம். அட்சதையே எல்லோரும் தலையில் போட்டுக்கலாம். மிச்சதெல்லாம் நம்ம கால்படாத இடத்துல செடியில் போட்டுக்கலாம். இந்த ஜாதி பூ தான் ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு. இது எங்கள் வீட்டிலே பூத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் விளக்கு பூஜை எப்படி செஞ்சேன்னு பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த மாதிரி எந்த நாளில் வேணாலும் விளக்கு பூஜை செய்யலாம். ஆடி மாதத்தில் எல்லா நாளுமே அம்பிகைக்கு உகந்த நாட்கள் தான். விளக்கு பூஜை செய்யறதுக்கு முதல் நாளே இப்போ பூஜை பாத்திரங்கள், நம்ம எந்த விளக்கு பூஜை செய்ய போகிறோமோ அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விளக்கி தொடச்சி சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். விளக்குக்கு நல்லெண்ணெயோ இல்லை பசு நெய்யோ ஊற்றி 5 முகத்துக்கும் பஞ்சு திரி நல்லா திரிச்சிட்டு போட்டுக்கணும். போட்டு விளக்கை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு மனையில் கோலம் போட்டு வச்சுக்கலாம். மனை இருந்தால், இல்லை நல்ல கல், கிரானைட் கல் மாதிரி வச்சுருந்திங்கனாலும் எதுனாலும் ஓகே. அதில் கோலம் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எங்கே பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டோ இல்லை வாழையிலையோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே பச்சரிசி நல்லா பரப்பி வச்சுக்கணும். பச்சரிசி பரப்பி அந்த விளக்கோட அடிப்பாகம் அந்த பச்சரிசி மேலே இருக்க மாதிரி பரப்பி வச்சுக்கணும். வச்சு அது மேலே நம்ம குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விளக்கை எடுத்து அது மேலே வச்சுட்டு அதுக்கு பூவால் நல்லா அலங்காரம் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி. இப்போ விளக்குக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணுறதெல்லாம் நிறைய வீடியோஸ் வருது, அதை பார்த்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் சிம்பிளாக முடியும்னா சிம்பிளாக என்னை மாதிரி இந்த மாதிரியும் பூ வச்சுக்கலாம். பூ வச்சுட்டு இனி நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். எல்லாம் ரெடியாக மஞ்சள் குங்குமம் அட்சதை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். மஞ்சள் விக்கிரகங்கள் வெண்கலத்தில் வெள்ளியில் இருந்தால் அது கூட எடுத்து வச்சுருக்கலாம். நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு எப்போவுமே நம்ம கணபதி பூஜை தான் முதல்ல பண்ணணும். நம்ம கணபதியை நினச்சி இந்த விளக்கு பூஜையை நல்லா நடத்தி கொடுன்னு சொல்லி கும்பிட்டுட்டு அவருக்கு பூ சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழம், நான் நெய்வேத்தியத்துக்கு பாயசம் பண்ணியிருந்தேன். அது பிள்ளையாருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம கணபதியை வேண்டி கணபதியுடைய சுக்லாம்பரதரம் விஷ்ணு கணபதி பாடல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாடி நம்ம ஃபஸ்ட்டு விளக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்து அது மேலே மஞ்சள் பிள்ளையாரை வச்சு ஒரு தட்டில் வச்சு விளக்குக்கு முன்னாடி நான் வச்சுருக்க மாதிரி பூவு பழம் எல்லாம் வச்சு பிள்ளையார் பாடல்கள் எல்லாம் பாடி ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கி கும்பிட்டுட்டு அப்புறம் விளக்கு பூஜையை பண்ணணும். விளக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி அட்சதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பச்சரிசியை மஞ்சளில் கலந்து கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டிங்கன்னா அட்சதை ரெடி ஆகிடும். அப்புறம் குங்குமம் எடுத்து வச்சுக்கணும். உதிரி பூக்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அந்த குட்டி குட்டி வளையல் வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட போட்டு அர்ச்சனை பண்ணலாம். அது இருந்தாலும் எடுத்து எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுட்டு எல்லாம் நல்லா தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி கும்பிட்டுட்டு அப்புறம் பூஜையை ஆரம்பிக்கணும். இப்போ விளக்கோட 5 திரிகளையும் ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு பிரசாதம் நீங்கள் உங்களால் முடிஞ்சது எது வேணால் செய்யலாம். முடியலாத பட்சத்துக்கு பழங்கள் கூட எடுத்து வச்சுக்கலாம். பாயசம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம். உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அட்சதை குங்குமம் எல்லாம் போடுறதுக்கு நல்ல பெரிய வெத்தலையாக 2 வெத்தலையை கழுவி தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அர்ச்சனை பண்ணுறச்சு அந்த வெத்தலையிலே போடலாம். அப்புறம் அந்த குங்குமத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குங்குமத்தோடு சேர்த்து தினமும் நெத்திக்கு இட்டுக்கலாம். அதனால் முதலையே இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பூஜை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம், திருவிளக்கு போற்றி சொல்லலாம்.
எது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் பூஜைகள் பண்ணலாம். கிரியில் கூட திருவிளக்கு பூஜைன்னே ஒரு புக்கு கூட கிடைக்குது. இல்லை அதை வாங்கி அதில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்தபடியும் நீங்கள் பூஜைகள் பண்ணலாம். குங்குமம், அட்சதை, மலர்களால் ஒவ்வொரு போற்றியும் சொல்லி அர்ச்சனை செய்யணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு அம்பிகையுடைய பாடல்களில் நமக்கு தெரிஞ்ச பாடல்களையெல்லாம் சொல்லலாம். சொல்லி கும்பிட்டுட்டு அப்புறம் நெய்வேத்தியம், பழங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு சாமிக்கு காமிச்சிட்டு அப்புறம் ஆரத்தி காமிச்சு பூஜையை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு விளக்கை 3 முறை சுற்றி கும்பிட இடம் இருந்ததுன்னா 3 தடவை சுற்றி கும்பிடலாம். கும்பிட்டு முடித்த உடனே விளக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம சாமி ரூமில் வைக்கிற இடத்துல அப்படியே வச்சிடலாம். ஏன்னா விளக்கில் எண்ணெயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எரியிற வரைக்கும் அப்படியே சாமி ரூமில் வச்சுக்கலாம். எல்லா பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அட்சதை, பூக்கள் நம்ம அர்ச்சனை செஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் மறுநாள் காலையில் நம்ம வீட்டில் செடி வச்சுருப்போம் இல்லையா, அதில் எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம போட்டுக்கலாம். அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியும் செடிக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசியை நம்ம சமையல் பண்ணுறச்ச கூட சேர்த்துக்கலாம். அரிசி நம்ம விளக்குக்கு கீழே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை நம்ம சமையல் பண்ணுறச்ச அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லோரும் எப்படி விளக்கு பூஜை பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் விளக்குக்கு இப்போ பாவாடையெல்லாம் தைச்சேன் இல்லையா, அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு போன வருஷம் நான் அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி கும்பிட்டேன். அதை அடுத்த வீடியோவில் நான் எப்படி கும்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆடியில் 5 வெள்ளிக்கிழமை வருது, முடிஞ்சால் 5 வெள்ளிக்கிழமையும் கும்பிடலாம். இல்லை என்னைக்கு ஒரு நாள் கும்பிட முடியுமோ அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கும்பிடலாம். ஆடி மாதம் நிறைய கோயில்கள்லேயும் விளக்கு பூஜை செய்வாங்க. நம்ம கோயில்களில் கூட போய் சேர்ந்து விளக்கு பூஜை செஞ்சுட்டு வரலாம். இந்த விளக்கு பூஜை செய்கிறதுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வரும். நீங்கள் என்னென்ன ஸ்லோகங்கள் விளக்கு பூஜை அன்றைக்கி சொல்லுவீங்க, என்ன பிரசாதம் செய்வீங்க, எப்படி கும்பிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேச மங்கையர்க்கரசியோடைய சேனலில் கூட விளக்கு பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாமே டீட்டெயிலாக அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. தெரியாதவங்க அதை கூட ஃபாலோ பண்ணி விளக்கு பூஜை பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.